இயேசுவின் இருதயமே வாழ்வு தாருமே. வாழ்விழந்து வதங்கி நின்றேன் வாழ்வாகுமே. வாழ்விழந்து வதங்கி நின்றேன் வாழ்வாகுமே. வாழ்வாகுமே வாழ்வாகுமே. இயேசுவின் இருதயமே பார்வை தாருமே. இயேசுவின் இருதயமே பார்வை தாருமே. பார்வை இழந்து நன்மை மறந்தேன் பார்வையாகுமே. பார்வை இழந்து நன்மை மறந்தேன் பார்வையாகுமே. பார்வையாகுமே பார்வையாகுமே. இயேசுவின் இருதயமே பாவம் போக்குமே. இயேசுவின் இருதயமே பாவம் போக்குமே. பாவம் செய்து பகைமை கொண்டேன் மன்னித்தருளுமே. பாவம் செய்து பகைமை கொண்டேன் மன்னித்தருளுமே. மன்னித்தருளுமே மன்னித்தருளுமே. இயேசுவின் இருதயமே நோயை நீக்குமே. இயேசுவின் இருதயமே நோயை நீக்குமே. நோய்கள் தாக்கி மடியும் என்னை குணப்படுத்துமே. நோய்கள் தாக்கி மடியும் என்னை குணப்படுத்துமே. குணப்படுத்துமே குணப்படுத்துமே. இயேசுவின் இருதயமே சுமையை தாங்குமே. இயேசுவின் இருதயமே சுமையை தாங்குமே. சுமைகள் என்னை வாட்டும் நேரம் சுகம் தாருமே. சுமைகள் என்னை வாட்டும் நேரம் சுகம் தாருமே. சுகம் தாருமே சுகம் தாருமே. இயேசுவின் இருதயமே சுத்தம் செய்யுமே. இயேசுவின் இருதயமே சுத்தம் செய்யுமே. சுத்தமில்லா உள்ளத்தை ரத்தம் கழுவுமே. சுத்தமில்லா உள்ளத்தை ரத்தம் கழுவுமே. ரத்தம் கழுவுமே ரத்தம் கழுவுமே. இயேசுவின் இருதயமே மீட்பு தாருமே. இயேசுவின் இருதயமே மீட்பு தாருமே. மீட்பர் உந்தன் விடுதலை என் வாழ்வை மாற்றுமே. மீட்பர் உந்தன் விடுதலை என் வாழ்வை மாற்றுமே. வாழ்வை மாற்றுமே வாழ்வை மாற்றுமே. இயேசுவின் இருதயமே இரக்கம் வையுமே. இயேசுவின் இருதயமே இரக்கம் வையுமே.
இரக்கம் கொண்டு மன்னித்தென்னை மனிதனாக்குமே. இரக்கம் கொண்டு மன்னித்தென்னை மனிதனாக்குமே. மனிதனாக்குமே, மனிதனாக்குமே. இயேசுவின் இருதயமே வாழ்வு தாருமே. இயேசுவின் இருதயமே பார்வை தாருமே. இயேசுவின் இருதயமே பாவம் போக்குமே. இயேசுவின் இருதயமே நோயை நீக்குமே. இயேசுவின் இருதயமே சுமையை தாங்குமே. இயேசுவின் இருதயமே சுத்தம் செய்யுமே. இயேசுவின் இருதயமே மீட்பு தாருமே. இயேசுவின் இருதயமே இரக்கமையுமே. இரக்கமையுமே, இரக்கமையுமே, இரக்கமையுமே. ஜூன் மாதம் 6ஆம் தேதி, பொது காலத்தின் 9ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திருவசனங்கள் 8 முதல் 15 வரை. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நாம் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் இயேசு கிறிஸ்து வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 12, இறை வசனங்கள் 28 முதல் 34 வரை. அக்காலத்தில் அவர்கள் வாதாடிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள். நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது 2வது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதில் அளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் கடவுளின் நற்செய்தியின் பொருட்டு தான் சிறைப்பட்டு இருப்பதாக கூறிவிட்டு அதே மூச்சில் கடவுளின் வார்த்தையை யாரும் சிறைப்படுத்த முடியாது என்பதையும் எடுத்துரைக்கின்றார். பவுலடியாரின் இந்த செய்தியானது ஒரு பக்கம் ஆறுதலையும் இன்னொரு பக்கம் ஆழமான அர்த்தத்தையும் தன்னிலே தாங்கியதாக இருக்கின்றது. கிறிஸ்தவத்தின் நீண்ட நெடிய வரலாற்றை உற்று நோக்கும் போது கிறிஸ்தவத்திற்கு எதிரான எத்தனையோ ஆட்சியாளர்களும் கொடுங்கோலர்களும் கிறிஸ்தவத்தை உலகின் மேற்பரப்பிலிருந்து துடைத்து எரிந்து விடுவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவத்தை அழிக்க அவர்கள் மேற்கொண்ட வழி கடவுளின் நற்செய்தியை தாங்கி வந்த பணியாளர்களை சிறைப்படுத்தியது, சித்திரவதைக்குட்படுத்தியது, கொடுமைப்படுத்தியது, அழித்தொழித்தது. அவர்களை அழித்தொழிப்பதன் மூலம் கிறிஸ்தவத்தையும் அழித்து ஒழித்துவிட முடியும் என்று நம்பினர். ஆனால் வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய பாடம், ஒரு பக்கம் கடவுளின் நற்செய்தியை தாங்கி வந்த பணியாளர்களுக்கு எவ்வளவோ தடைகளை அவர்களால் போட முடிந்தாலும் கடவுளின் வார்த்தைக்கு அவர்களால் தடையை போட முடியவில்லை என்பதாகும். கடவுளின் வார்த்தையானது வேகத்தோடும் வீரியத்தோடும் பரவி வந்திருக்கிறது, ஏன் இன்றும் பரவி கொண்டிருக்கிறது. இயேசுவும் சரி, அவரின் 12 சீடர்களும் சரி, அவர்களது வாழ்வை உற்று நோக்குகின்ற பொழுது அவர்களுக்கு எதிரான சக்திகள் அவர்களின் செயல்பாட்டிற்கு எல்லைகளை போட முயற்சி செய்தனர். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். மத்தேயு எத்தியோப்பியாவில் வாளால் வெட்டி கொல்லப்பட்டார். பேதுரு சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டார். பெரிய யாக்கோப்பு எருசலேமில் தலைவெட்டப்பட்டார். பர்த்தலமேயு உயிரோடு எரிக்கப்பட்டார். சின்ன யாக்கோப்பு கோவிலின் முகப்பில் இருந்து தள்ளிவிடப்பட்டு கொல்லப்பட்டார். இவ்வாறு சீடர்களின் வாழ்வுக்கு, இயேசுவின் வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்களால் அவர்கள் போதித்த நற்செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை. கடவுளின் வார்த்தை சிறைப்பிடிக்கப்பட முடியாதாகவும் தடுத்து நிறுத்தப்பட முடியாதாகவும் இருப்பதற்கான காரணத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்ற கேள்விக்கு அன்பே என்பதை ஆணித்தரமான பதிலாக இயேசு தருகின்றார். இந்த அன்பு கடவுளை நோக்கியும் மனிதனை நோக்கியும் பரிணமிக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்கின்றார். கட்டளைகளில் முதன்மையானதாக இருப்பது மட்டுமல்லாமல் கடவுளின் வார்த்தையின் சாரம்சமாகவும் இருப்பது அன்பு. கடவுளின் வார்த்தையான இயேசு கிறிஸ்து அன்பின் மொத்த வடிவமாக திகழ்ந்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். எனவே கடவுளின் வார்த்தையை சிறைப்பிடிக்க முயல்வது என்பது அன்பை சிறைப்பிடிக்க முயல்வது போன்றதாகும். கடவுளின் வார்த்தைக்கு தடை போடுவது என்பது அன்பிற்கு தடை போடுவது போன்றதாகும். இத்தகைய முயற்சி எவ்வளவு முட்டாள்தனமானது என்பது நாம் அறியாது அல்ல. அன்பிற்குரியவர்களே, இன்றும் கூட கடவுளின் வார்த்தையை போதிப்பவர்களுக்கு எதிராகவும் நற்செய்தி மதிப்பீடுகளை வாழ்வாக்க துடிப்பவர்களுக்கு எதிராகவும் எத்தனையோ தடைகள் போடப்படுகின்றன. அவர்களுக்கு தடைகளை போடுவதன் மூலம் அவர்கள் தாங்கி வரும் கடவுளின் வார்த்தைக்கும் நற்செய்தி மதிப்பீடுகளுக்கும் தடைகளை போட்டுவிட முடியும் என்று நினைக்கின்றனர். ஆனால் புனித பவுல் நமக்கு வழங்கும் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது என்ற செய்தியையும், இயேசுவின் வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கும் அன்பிற்கு யாரும் எல்லை போட முடியாது என்ற செய்தியையும் உள்வாங்கி நம் கிறிஸ்தவ வாழ்வை ஊக்கத்தோடு தொடர நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, உம் கருவிகளாக நாங்கள் வாழ நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை எதுவும் அழித்துவிட முடியாது என்கிற மனநிலையோடு எம் முயற்சிகளை ஊக்கத்தோடு முன்னெடுக்க வரம் தாரும். ஆமென்.
படைத்திடுவோம் அன்பே இறைவன் என்போம். அன்பில்லா மனிதனையோ இருளின் பிள்ளை என்போம். தம் மகனை நம் பொருட்டு கடவுள் அனுப்பி வைத்தார். அவர் நம்மை அன்பு செய்து மீட்பை மலர வைத்தார். அன்புலகம் படைத்திடுவோம் அன்பே இறைவன் என்போம். நம்முள் நிலவும் அன்பு இறைவனின் அன்பு என்று நிறைவுடன் நம்பி வாழ்வோம். அழியா இன்பம் காண்போம். ஆவியில் பங்கு கொண்டு அவருள் நிலைத்து நின்று இறைவனின் இல்லம் ஆவோம். இன்பமே இறைவனின்போ இயேசுவையே இறைமகனாய் ஏற்பவர் மனதிலே இறையவனோ நிலைத்திடுவான். மனிதனும் அவரில் நிலைப்பான். அன்புலகம் படைத்திடுவோம் அன்பே இறைவன் என்போம். அன்பில்லா மனிதனையோ இருளின் பிள்ளை என்போம். தம் மகனை நம் பொருட்டு கடவுள் அனுப்பி வைத்தார். அவர் நம்மை அன்பு செய்து மீட்பை மலர வைத்தார். அன்புலகம் படைத்திடுவோம் அன்பே இறைவன் என்போம். அன்பில் அச்சமில்லை, அச்சம் அன்பில் அகலும். அச்சம் கொள்ளும் மனமோ அன்பில் நிலைப்பதில்லை. இறைவனை அன்பு செய்வேன் என்று சொல்லும் மனிதன் அயலான் அன்பை மறந்தால் அவனோ வாழ்வில் பொய்யன். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இணையாய் நிலவும் அன்பு இறைமகனின் வாழ்வினிலே நிலைத்திடும் மீட்பின் அன்பு. அன்புலகம் படைத்திடுவோம் அன்பே இறைவன் என்போம். அன்பில்லா மனிதனையோ இருளின் பிள்ளை என்போம். தம் மகனை நம் பொருட்டு கடவுள் அனுப்பி வைத்தார். அவர் நம்மை அன்பு செய்து மீட்பை மலர வைத்தார். அன்புலகம் படைத்திடுவோம் அன்பே இறைவன் என்போம்.